அது எப்படிப்பட்ட எஸ்கேப்பா? கிரேட் எஸ்கேப். இதுக்கு பேரு வந்து காம்ப்ளிமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு பேரு சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட். இதுதான் பேட்டர்ன். பேட்டர்னை பத்தி ஒரு தனி கிளாஸ் எடுப்போம் ஃபுல்லா. அது இன்னொன்று வந்து சப்ஜெக்ட் இப்படி பார்க்கலாமா? இது வந்து சப்ஜெக்ட் வெர்ப். த கிரேட் எஸ்கேப் வந்து நவுன் ஃப்ரேஸ் அப்படிம்பாங்க. சொற்றொடர். 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 அந்த ஃப்ரேஸ்னா சொற்றொடர். SVCன்னா என்னது? சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட் சொல்றேன். காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு பேர் இருக்கு. இந்த சப்ஜெக்டோட பண்பை குறிக்கிறது. இட் குவாலிஃபைஸ் த சப்ஜெக்ட். இட் டிஸ்கிரைப்ஸ் த சப்ஜெக்ட். அது எப்படிப்பட்ட எஸ்கேப்பா? பயங்கரமான எஸ்கேப். ஸோ இந்த தட்டோட பண்பை குறிக்கிறதுனால, இந்த சப்ஜெக்டோட பண்பை குறிக்கிறதுனால சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் வெறுசா காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்லாம் இருக்கு. அதுல அப்போ வந்து ஓசின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இதுக்கு நான் தனி கிளாஸ் எடுத்துக்கலாம். இப்ப வேண்டாம். இப்ப அதை பத்தி பேச வேண்டாம். ரொம்ப ஐ எஸ்கேப். தட் வாஸ் த கிரேட் எஸ்கேப். இந்த நவுன் ஃப்ரேஸ்ல நவுன் தான் அது. 6 நவ் ஐ எஸ்கேப்டு. டூல வருது பாருங்க. B2. ஐ ஹாவ் எஸ்கேப்டு. நான் தப்பித்திருக்கிறேன். இதான் அவங்க கேட்டாங்க. ரெண்டும் ஒண்ணான்னு கேட்டாங்க. ரெண்டும் ஒண்ணு ஐ கிடையாது. ஹேவ் எஸ்கேப்டு. எஸ் சார். இது 3. இந்த எஸ்கேப்டும் அந்த எஸ்கேப்டும் ஒண்ணு கிடையாது. ஒண்ணும் கிடையாது. இது தப்பித்து, இது தப்பித்தேன். தப்பித்தேன், இருக்கிறேன். தப்பித்து இருக்கிறேன். அப்ப இருக்கிறேன். இது தப்பித்துன்னு மீனிங். இந்த எஸ்கேப்டுக்கு தப்பித்தேன்னு ஸ்ட்ரெயிட்டா மீனிங் வந்துருச்சு. எஸ் சார். அடுத்தது ஐ ஆம் எஸ்கேப்பிங். நான் தப்பித்துக் கொண்டிருக்கிறேன். தப்பித்துக் கொண்டிருக்கிறேன். He was escapes. இப்ப he is escaped. escaped criminal. escape. தப்பித்து போன குற்றவாளி. இது என்ன வருங்க? மேல பார்த்துட்டு சொல்லலாம். இது V3 சார். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா V3 தான் சார் வரும். ஆக்சுவலி இது வந்து பாசிவ் வாய்ஸ் தான் சார் வரும். அந்த இது சார் எனக்கு இதுதான் சார் டவுட். இப்போ ஈஸ் வந்துனாவே வந்து கண்டினியூஸ் டென்ஸ் வரும் சார். ஒரே ஒரு verb தான் இருக்கு. ஓகே சார். ஹி இஸ் ஏதாவது இப்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தது அப்படின்னா இது வந்து நான் பாசிவ் வாய்ஸ் நான் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறேன் சார். அது இந்த டைம்ல சார் நான் இதுல தான் சார் கொஞ்சம் மிஸ்டேக் பண்றேங்க. இடையில குறுக்க வந்துருச்சு. அட்ஜெக்டிவ் தானா சார் இது? இது அட்ஜெக்டிவ். நம்பர் சொல்லுங்க. I think so 7. 7. சூப்பர். ஆல் ரைட். இஸ் எஸ்கேப்டு இல்ல. இது அட்ஜெக்டிவ். இது இஸ் மட்டும் தான் verb. ஒரே ஒரு verb தான். ஓகே ஓகே சார். டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஐ எஸ்கேப்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஏன் நம்பர் வந்தங்க எஸ்கேப். ஓகே ஐ அட்ஜெக்டிவ். ஹேவ் எஸ்கேப்ட் வந்து ஸ்ட்ரக்சர் நம்பர் 3. ஐ ஆம் எஸ்கேப்பிங் வந்து ஸ்ட்ரக்சர் நம்பர் 2. he is an நம்பர் 1. எவ்வளவு வந்திருக்கு ஸ்ட்ரக்சர். டென்ஸ் நம்பர் போட்டுருக்க பாருங்க. இது வந்து ஃபார்ம். இது V1 V2 V3 V4 V5 6 7 8 அந்த ஃபார்ம் இது. அது ஒன்னொன்னுக்கு நீங்க இப்ப ஒரு 10 verb எடுத்து V8 வரைக்கும் நீங்க சொல்றீங்களா சார்? அதுக்கு பேர் என்னது சார்? அத இப்ப V8 இது வந்து verb ரைட். noun adjective pronoun. யா இது verb 1. noun adjective adverb I think. ரைட். verb அதேதான். noun adjective adverb. இந்த noun adjective adverb தான் கொஞ்சம் மேக்ஸிமம் எனக்கு கன்ஃபியூஸ் கொஞ்சம் இருக்கு சார். அது இருக்கும். ஏன்னா ஒரே வார்த்தையே வரும்ல. அது கன்ஃபியூஸ் இருக்க. அதை நீங்க கான்டெக்ஸ்ட்ல போட்டு வாக்கியமா எழுதிட்டீங்கன்னா முடிச்சு போச்சு. ஓகே சார். அப்புறம் கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா இங்கேயும் எஸ்கேப் இருக்கு. இந்த கிரேட் எஸ்கேப் என்னங்க? 6.
6. இந்த எஸ்கேப் 1, இந்த எஸ்கேப்டு 2, இந்த எஸ்கேப்டு 3, இந்த எஸ்கேப்பிங் 4, இது பாருங்க, இந்த எஸ்கேப்டு 2ல வந்தது, 3ல வந்தது, 7லயும் வந்திருக்கு பாருங்க, 7லயும் வந்திருக்கு பாருங்க. லுக் அட் தட். தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் பண்ண ஒரு 10 இது பண்ணலாம், இன்னைக்கு பண்ணலாம். இன்னைக்கு ஓகே சார். வேர்பை வச்சு டீல் பண்றதுனால இன்னைக்கு இத ஒரு 10, 12 பண்ணிடலாம் நம்ம. 4 எஸ் சார். o'clock சப்ஜெக்ட் பண்ணிடலாம். வரும்போது நீங்க ஓகே பண்றப்ப சார். தான் அது வரும். அது உட்கார்ந்து பண்ணிட்டோம்னா போதும் ஒரு வாட்டி. வெர்புக்கு அப்புறம் வந்து நம்ம மேக்ஸிமம் அது வந்து பாத்தீங்கன்னா அது நவுன் இல்லைன்னா அட்வெர்பா தான் சார், அட்ஜெக்டிவ் தான் சார் வருங்க. நான் பாக்குறேன் இந்த பேட்டர்ன் சொன்ன பாத்தீங்களா, எஸ்விசி, சார் எஸ், ஓகே சார். எஸ்வி, எஸ்விசி, எஸ்விஏ, எஸ்விஓ, எஸ்விஓசி, எஸ்விடிஓ, ஐஓஎஸ்ன்னு ஒரு 7 இருக்கு. அந்த எஸ் 7ஐயும் சார். பாக்குறப்ப உங்களுக்கு வந்துடும். நம்ம இந்த கான்செப்டை பார்த்துட்டு இதுக்குரியதை மட்டும் இப்ப பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம எஸ் சார். எஸ் சார். forget I forget about that. about that. about it. Okay, about that. Very good. About that. I glance. இப்ப நீங்க வந்து To him sir. இப்ப forget போட்டுருவீங்க. இதெல்லாம் Forget, நீங்க பண்ணிக்கலாம். forget, forgot, forgotten, forgot, forgotten, forgetting, forgots, forgets. இங்க என்ன பண்ணுவீங்க? forgetting தான் போடணும், வேற எதுவுமே வராது. Forgetting. இப்ப பாருங்க, Forgetting. Adjective sir. இப்ப பாருங்க, adjective நிறைய வருங்க. Forgetting, forgotten. forgotten person, Yeah. Forgetting, forgotten. மறக்கடிக்கப்பட்ட பையன். இப்ப பாருங்க, forgettable, மறக்கக்கூடிய. Forgettable. forgettable மேட்ச்னா இந்த மேட்ச் நல்லாவே விளையாடலாம். மேட்ச் Forgettable. forgettable மேட்ச்னா அது மறந்துடலாம்ப்பா, அது ஞாபகம் வச்சுக்க கூடாது. ஞாபகம் வச்சா அது நம்ம கஷ்டமா இருக்கும். பாருங்க, forgettability. Forgetting, forgotten. Forgettability. நம்பர் 6க்கு போறேன் பாருங்க. forgettabilityனா மறக்கும் தன்மை. எழுதிக்கிறீங்களா? மறக்கும் தன்மை. மறக்கும் தன்மை, தன்மைன்னு எழுதிக்கிறோம். அதான் அது நவுன் மாத்திரம் பாருங்க, மறக்கும் தன்மை. நவுன் தான் இங்கிலீஷ்ல வந்து முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை. பார்த்தா வேர்ப் மாதிரி இருக்கும், ஆனா நவுனா இருக்கு பாருங்க. இங்க வந்து forgettably. இந்த வேர்ட் ஃபேமிலி நீங்க கரெக்டா க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க. Forgettable. ஒரு 100 வேர்பை எடுத்து பிரிச்சு நீங்க மேய்ச்சிட்டீங்கன்னா இது ஒன்னொன்னுக்கும் நீங்க எஸ் சார். நம்ம இந்த ரெகுலரா பேசுற எல்லாமே நம்ம இத கொஞ்சம் நிறைய நவுனு, அட்ஜெக்டிவ், இந்த அட்வெர்ப் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணணும் சார். நம்ம பண்ணணும், வாக்கியத்துல அமைக்கணும். அமைக்கணும். எஸ் சார். பாருங்க, he talks forgettably, அவன் மறதியாவே பேசுறான். he is a forgotten person, அவன் மறக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறான். the match is forgettable, இந்த மேட்சை நம்ம மறந்துடுறது நல்லது. மறக்கக்கூடிய மேட்ச், எப்படிப்பட்ட மேட்ச் மறக்கக்கூடிய, நம்மள 10-0 தோக்கடிச்சிட்டாங்க ஃபுட்பால் மேட்ச்ல. 0-10 10 கோல் அடிச்சிட்டாங்க, நம்ம ஒரு கோல் கூட. forgettable மேட்ச். forgetting, மறத்தல். forgetting is a bad thing. மறக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமே இல்லை. forgettability should be avoided. மறக்கும் தன்மையை நாம் நீக்க வேண்டும். அது நம்ம பேச வருது பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு. ஒரு 4-5 நீங்க பண்ணிட்டீங்கன்னா உட்கார்ந்து அழகா எழுதலாம். ஐ forget, நான் மறக்கிறேன். ஐ forgot, நான் மறந்தேன். ஐ have forgotten, நான் மறந்திருக்கிறேன். I am forgetting, என்ன I am சொல்லுங்க? forgetting. நான் மறந்து கொண்டிருக்கிறேன். நான் மறந்து கொண்டிருக்கிறேன். He forgets, அவன் மறக்கிறான். அவன் மறக்கிறான். அவள் மறக்கிறான். அவ்வளவுதான். இதுதான் நம்ம இப்ப 2-3 நம்ம பண்ணிட்டோம். மோஸ்ட் ஆஃப் இதுக்கு நம்ம பண்ணிடலாம். லெட்ஸ் லுக் அட் திஸ். I glance. Glance to him. No. I glance about him sir.
நான் குயிக்கா பாக்குறேன். பார்க்கீங்களா? I glance with him. நோ. குயிக்கா பாக்குறேன் பாருங்க. லுக், ஸ்டார். முறைச்சு பாக்குறேன். யாருன்னா பாக்குறேன், முறைச்சு பாக்குறேன். குயிக்கா பாக்குறேன். I look at him, I stare at him, I glance at him. I glance at him. Look at him. I peek at him. I peek. Peekனா கத்துறது தானே சார்? இல்ல, இந்த peek. Peek. இது பீக்னா கொஞ்சம் ஹை லெவல் தான் சார். அதாவது ஹையர் லெவல் பர்ஃபார்மன்ஸ். எட்டி பாக்குறது. peek at him. ஓகே ஓகே. அதை நோட் பண்ணிக்கிங்க. இந்த பாக்குறது வந்து வர்றது இது. Glance at I him. glance at him. I glance at him. Graduated. I graduated. அது அதுக்கு நீங்க டைம் எடுக்க கூடாது. I graduated at the university, sir. No. In the university, sir. No. கிராஜுவேட்னாலே இதான். டாக் அபௌட் யுவர்செல்ஃப்னா உங்களை பத்தி பேசுறப்ப தான் வரும். I graduated in the university. No, I graduate. For the university. No, no. ஓகே, கெஸ் பண்ண முடியலையா? இந்த கெஸ் பின்னாடியே வருது பாருங்க. Graduated சொல்றது வேற. I Graduated about the university, sir. Graduatedனாலும் அதான் வரும். அந்த வார்த்தை தான் வரும். Graduate about the university. From the university. Oh God, yes, sir. Graduated from the university. எழுதிக்கிங்க. Graduated from university. From the university. சரி, இந்த இது பாத்தீங்களா? இது பாக்குறப்ப உடனே இந்த 6 தான் நினைப்போம். நீங்க எது நினைப்பு வருதோ இல்லையோ, இந்த 1 வர்றப்ப இந்த 1 இருக்கு இல்லைங்களா, கிராஜுவேட். Yes, sir. இந்த 6 நினைச்சுக்கணும். பாக்கியெல்லாம் ஈஸியா கொண்டு வந்துடலாம். 6 உங்களால கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும். 6 தான் நவுனு. நவுனு தான் நடுநாயகம். இங்கேருந்து ஒர்க் பண்ணிட்டு நவுனுக்கு போகலாம். அட்வர்ப் அட்ஜெக்டிவ்ல இருந்து நவுனுக்கு வரலாம். வேர்ப்ல இருந்து நவுனுக்கு வரலாம். இப்ப என்ன வருங்க இங்க? நம்பர் 6. graduating. Graduation. ரெண்டுமே வரும். Graduation. ஜெரண்டு போட்டுருவீங்க. எப்படி போடுங்க? கிராஜுவேஷன் தான் கரெக்டா அந்த நினைப்பு வரும். சோ இது இருக்கு. இப்ப we'll go back here. I guess about that. Oh. I guess on that. No. நான் அத கண்டுபிடிக்கிறேன். I guess to that, sir. No. I guess from that. No. From எல்லாம் அப்படி வராது. I guess with Yes, sir. that. Oh, at that. I guess at that, yes, sir. நோட் பண்ணிக்கங்க. கெஸ் நீங்க வர்றப்ப நம்பர் 1 நல்லா பாருங்க. கெஸ் இது நவுன் தானே சார்? இல்ல, இது எல்லாமே வெர்ப் தான் பார்த்துட்டு இருக்கோம். நவுனா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே. எல்லாமே வெர்ப் தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வெர்ப் பிளஸ் ப்ரொபோசிஷன் தான். அதான் இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் அது ஒரு நல்ல பாயிண்ட். எப்பயுமே என்னன்னா, அதை நீங்க யூஸ் பண்றப்பதான் அது வெர்பா நவுனான்னு தெரியும். இல்லைன்னா அது வெர்ப்னு சொல்லுவோம். இதை வெர்புங்கிறோம். இங்க நம்பர் 6 எல்லாம் வருங்க. இப்பதான் சொன்னீங்க. Guessing. That's a good guess. Yes. Good guess. பாருங்க, அருமையா கெஸ்ஸிங்னு சொல்லிட்டு போடுவோம்.